ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பிடிக்கரனை வச்சு ஒரு சுவையான புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருணக்கிழங்குல அயன், ஃபைபர், கால்சியம் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம அடிக்கடி ரெகுலராக ஃபுல்லில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும், போன் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹார்ட்டில் பிளாக்கேஜ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த கிழங்குல எவ்வளோ தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த கிழங்குக்கு அரிப்புத்தன்மை இருக்கிறனால இதை நம்ம வீட்டில் அதிகமாக சமைக்க மாட்டோம். எப்படி இதை அரிப்புத்தன்மை இல்லாமல் சமைக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஹாஃப் லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கருணக்கிழங்கையும் உப்பையும் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்படி புளியோடு சேர்த்து கருணக்கிழங்கை வேக வச்சு எடுக்கும்போது அரிப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வெந்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம், 15 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். புளியோட பச்சை ஸ்மெல் போன உடனே 1/2 கிலோ கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்த கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிப்புத்தன்மை இல்லாத கருணக்கிழங்கு உப்பு புளி சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இதில் அரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இந்த குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.